சோ நம்ம வந்து கமிஷனர் ஆபீஸ் போய் ஒரு வாரம் ஆச்சு. அந்த ஒரு வாரத்துல ஒரு 10 கேசஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டிலே 3 கேஸ், மேல மகாராஷ்டிரால தானேல 2 கேஸ், இந்த ரத்னகிரியில அந்த 13 பொண்ணுங்க அது கன்சீவ் ஆயிருக்காங்களா, அது அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. இல்ல இதெல்லாம் பார்த்து நமக்கு ரத்த கொதிக்கலையா, இல்ல என்ன வேற என்ன நடக்கணும்ன்றதுக்காக நம்ம வெயிட் பண்றோம்ன்றது எனக்கு புரியல. இதுக்கான ஒரு மாற்றம் யாரால கொண்டு வர முடியும்? நம்மளால பேச முடியும், சரி இந்த மாதிரி இன்னொரு ஸ்டெப் போய் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் தான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அந்த லாஸ், அந்த இது புது சட்டம் கொண்டு வர்ற பவர் யாருக்கு இருக்கு? கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஏன் இந்த வந்து இன்னும் கொடுமையான, மிக கொடுமையான தண்டனைகள் ஏன் இன்னும் கொடுக்கவில்லை அப்படின்றதுதான். சோ யாரால ஒரு கேரண்டி இல்ல. உண்மையில நான் சொல்றேன், அடுத்த நாளிலிருந்து எந்த ரேப்பும் நடக்காது, இந்த நம்ம இந்தியா நாட்டிலே நம்ம ஊர்ல எந்த ஒரு ரேப்பும் நடக்காது அப்படின்னு யாராலையாவது கேரண்டியோட கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியலன்னா என்ன இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட், காவல்துறை, நம்ம ரூல்ஸ், லாஸ், ரெகுலேஷன்ஸ், டாக்ஸ், மண்ணாங்கட்டி